கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026 ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். இங்கே சொல்லப்பட்டுள்ளது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இங்கே மோசைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே மோசே மரித்த பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக அங்கே யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம் வேதத்தில் பார்க்கிறபடி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இங்கே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் நாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கி அநேகரால் எதிர்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, அநேகரால் தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையில் வாழுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன் அப்போ நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் நம்ம தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை? பாருங்கள், இங்கே யோசுவாவை ஆண்டவர் தேற்றுகிறார். இன்றைக்கி நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அநேக வாக்குத்தத்த வசனங்கள் நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது, அநேக வாக்குத்தத்த வசனங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இங்கே வழிநடத்தி வந்த ஒரு தலைவன் மரித்து போய்விட்டான். இனி இந்த ஜனங்களை எப்படி நான் வழிநடத்த போகிறேன்? எப்படி இந்த ஜனங்களை நான் ஸ்தோத்திரம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறேன்? பிரியமானவர்களே, பார்த்து கொண்டு இருப்பவர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கலாம். எப்படி என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்க போகிறேன்? எப்படி என்னுடைய கணவனுடைய வாழ்க்கை மாறப்போகிறது? எப்படி என் குடும்பத்தை நடத்தப் போகிறேன்? எப்படி என்னுடைய ஊழியத்தை நடத்தப் போகிறேன்? எப்படி என்னுடைய சபையை நடத்தப் போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் திக்கித்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், நடுங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே யோசுவாவை பார்த்து, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். வேதத்தில் நிறைய இடங்களிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பயப்படாதீங்க, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இன்றைக்கி நாம் பயத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு வாழுகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஸ்தோத்திரம் வேதம் சொல்லப்பட்டுள்ளது. அதே யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், நான் ஆண்டவர் நம்மளோட இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய காரியங்களெல்லாம் ஜெயமாகணும்னு சொன்னால், நாம் எந்த இடத்துலையும் வெட்கப்படாதபடிக்கு, ஒருவேளை நமக்கு விரோதமாக எந்த காரியம் எழும்பாமல் இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அவருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும், அது எப்பொழுதும் வாய்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் உன்னோட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் இங்கே அவருக்கு ஒரு கட்டளையை வைக்கிறார். நான் உன்னோட இருக்கணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி, ஏன் ஆண்டவர் நம்மளோட இல்லை? ஏன் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார்? ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஐயோ, நான் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி இங்கே ஒரு நினைக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிரமாணம், மோசே கற்பித்த அந்த பிரமாணம், மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வாய்களிலே இருக்க வேண்டும், அதை விட்டு நாம் விலகக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முதலாவது காரணம் தேவனுடைய வேத வசனத்தை நாம் கை கொள்ளுவதில்லை.
நாம் அதை விட்டு விலகி போயிருக்கிறோம். அது நிமித்தமாக இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விட்டு விலகி நிற்கிறார். இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்ட, நெருக்கப்பட்ட, விலகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வேத வசனம் நம்முடைய நாவில் இருக்கிறதா? நம்முடைய நாவில் இருக்கிறதா? அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளுகிறோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் கைவிடாத தேவன். அவர் எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். ஆகிலும் ஒரு சில நேரங்களில் நாம் தள்ளப்படுகிற, நம்ம கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் நம்மளிடத்தில் என்ன குறைவுகள் இருக்கிறது? நாம் ஒழுங்காக வேதத்தை தியானிக்கிறோமா? நம்ம சரியாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அவருடைய நியாய பிரமாணம் நம்முடைய வாய்களில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்மளை ஒருபோதும் மறவாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அவர் எப்பொழுதும் நம்மளை கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். பிரியமானவர்களே, இங்கே மோசே பயப்பட்ட போது தேற்றினார். மோசையை பயப்பட்ட போது தேற்றினார். அதே போல் யோசுவா பயப்படுகிற போது ஆண்டவர் இங்கே தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மளோடு இருந்து செய்ய போகிற காரியம் பெரிதாக இருக்கும். அப்போ அந்த காரியமெல்லாம் நடக்கணும் என்று சொன்னால் அவர் நம்மளோடு இருக்கணும். அந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கணும்னு சொன்னால் அவர் நம்மளோடு இருக்கணும். அப்போ அவர் நம்மளோடு இருக்கணும்னு சொன்னால் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரமாணங்களை நாம் கை கொள்ளும்போது அவர் நம்மளோடு இணைந்திருப்பார். பிரியமானவர்களே, இங்கே நம் வேதத்தில் அநேக நபர்களை பார்க்கிறோம். அநேக நபர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவரும் அவர்களோடு இருந்தார். சில நேரங்களில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. தாவீது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகன் நம் வேதத்தில் பார்க்கிறோம். அங்கே நிந்தித்த கோலியாத்தை அங்கே தாவீதை கொண்டு ஒரு சிறிய மனிதன், எல்லாராலும் புறந்தள்ளப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு ஒரு பெரிய கோலியாத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு சிறிய தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அதே தாவீது ஆண்டவரை விட்டு விலகும்போது, பாவத்தில் சிக்கிக்கொள்ளும்போது ஆண்டவரும் அவரை விட்டு விலகினார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மளோடு இருக்கணும், நம்ம கைவிடப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மளோடு இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய பிரமாணத்தை, நீதியின் பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அதன்படி நடக்கணும். பாருங்கள், யோசுவா அதன்படி நடந்தான். அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கெல்லாம் கால் மிதிக்கிறியோப்பா நான் அதையெல்லாம் உங்களுக்கு தருவேன். இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் கால் மிதிக்கிறோமோ சில நேரத்தில் நம்ம தோல்வியை சந்தித்து கொண்டு வருகிறோம், வெட்கப்பட்டு கொண்டு வருகிறோம், வேதனைப்பட்டு கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே யோசுவாவுக்கு சொன்னார், நீ எங்கெல்லாம் கால் மிதிக்கிறியப்பா அதையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னார். இன்றைக்கி ஸ்தோத்திரம். அதே போல் யோசுவா எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெங்கெல்லாம் ஜெயத்தோடு திரும்பி வந்தார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல முதுகை காட்டி கொண்டு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் ஓடி வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அங்கே ஒரு மனிதன் செவி கொடுக்காததுனால ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த தேசத்தை நான் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து போடணும், எல்லாவற்றையும் சுட்டழித்து போடணும், ஒன்று கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அதில் ஒரு மனிதன் அங்கே இருக்கிற அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய அந்த பாளையத்தில் புதைத்து வைத்தது நிமித்தம் ஸ்தோத்திரம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டி கொண்டு ஓடி வந்தார்கள். சாபத்தீட்டான காரியங்கள் உள்ளுக்குள்ளே இருந்ததுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகள் கொடுக்காததுனால, சாபத்தீட்டானதை கொண்டு வந்து பாளையத்துக்குள்ளாய் புதைத்து வைத்ததுனால பிரியமானவர்களே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டி கொண்டு ஓடி வந்தார்கள். இன்றைக்கி நாம் முதுகை காட்டி கொண்டு ஓடி வருகிறோமா, இல்லை சில காரியங்களை வேதனைப்படுகிறோமா, வெட்கப்படுகிறோமா, சத்துருக்கள் நெருக்குகிறார்களா
ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இன்னும் நமக்குள்ள என்ன தீட்டான காரியங்கள், என்ன சாபத்தீட்டான காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகளை சாய்க்கும்போது அவர் நம்மளோடு இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகளை சாய்க்காத போது சில இடங்களில் நம்ம வேதனைப்படுகிறோம், சில இடங்களில் நம்ம துக்கப்படுகிறோம், சில இடங்களில் நம்ம கவலைப்படுகிறோம். பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, குடும்பத்தை குறித்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. அப்போ அந்த வேதனையிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து, அந்த கவலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, பெருசாக ஒன்றும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. நமக்காக கொடுத்த இந்த பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்காக கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிகளை சாய்க்க வேண்டும். அப்போ வார்த்தைகளுக்கு நாம் செவிகளை சாய்க்கும் போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நம்முடைய கணவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஒருவேளை இன்னைக்கு நிறைவேறாமல் இருக்கிறது, ஐயோ எனக்கு இந்த காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறல, நான் இது கிடைக்கும்னு நினச்சேன், என்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்கல, நான் தோல்வியோடு திரும்பி வருகிறேன், எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நியாய பிரமாணம் எப்பொழுதும் உங்களுடைய வாய்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நியாய பிரமாணம் உங்களுடைய வாய்களில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்னென்ன வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை அங்கே சொல்லியிருந்தார். அதன்படி இங்கே நடக்கணும், அதன்படி செய்யணும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதன்படி நடக்கும்போது தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி நாம் அதன்படி நடக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற பிரமாணத்தை கை கொள்ளுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்க்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கி சில இடங்களில் நம்ம தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம், சில இடங்களில் நாம் சோத்திரம் நம்ம வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்க சிந்திப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தில் நாம் இன்னும் பலனடையாமல் இருக்கிறோன்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணோன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய. ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இல்லை, எனக்கு எங்கே போனாலும் தோல்விங்க நினைப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கி மறவார தேவன் உங்கள் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அருமையான இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கைவிடப்படாத சூழ்நிலையில், ஆண்டவர் வெக்கப்படாத சூழ்நிலையில் கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மோசே பயத்தோடு இருந்தான், நடுக்கத்தோடு இருந்தான், எப்படி இவர்களை நான் நடத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்க. அதே போல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம மகிமைப்படுத்தும் மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.